கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஒரு ஜனநாயக நாட்டின் அடித்தளமாக விளங்குவது அதிகாரத்தில் இருப்பவர்களின் வெளிப்படைத்தன்மையும் சட்டத்தின் ஆட்சியுமாகும். மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் நிதி ஆதாரங்கள், சொத்து விவரங்கள் பற்றிய விவாதங்கள் இலங்கையின் அரசியல் களத்தில் புதியவை அல்ல. எனினும் அண்மை காலமாக சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய காணொளிகள் வாயிலாக முன்னாள் தலைவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மீது முன்வைக்கப்படும் பாரதூரமான நிதிசார் குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் தோற்றுவித்துள்ளன. இத்தகைய குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் உள்ள உண்மைத்தன்மை என்ன, சட்டபூர்வமான விசாரணை அமைப்புகள் பங்கு யாது என்பது குறித்து மிக நீண்ட கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. சமீபத்தில் சிங்கள இணையதளங்களில் வெளியான தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் புதல்வர் தகம் ஸ்ரீசேன மற்றும் அவரது குடும்பத்தினர் திடீரென வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டமை தொடர்பிலும் அவர்களுக்கு சொந்தமானதாக கூறப்படும் ஆடம்பர சொத்துக்கள் தொடர்பிலும் பல செய்திகள் உலாவி வருகின்றன. முன்னாள் அமைச்சரின் புதல்வர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தகம் ஸ்ரீசேனவும் அவரது மனைவியும் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் இது ஒரு சாதாரண தனிப்பட்ட பயணமா அல்லது சட்ட நடவடிக்கைகளில் இருந்து விலகும் முயற்சியா என்பது சட்டபூர்வமாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. முறையான தொழிலோ அல்லது வருமான வழிகளோ இன்றி பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமான மாளிகைகள் கட்டப்பட்டுள்ளதாக காணொளிகள் மூலமாக குற்றச்சாட்டுகள் தென்னிலங்கை முழுவதும் இவருக்கு எதிராக சுமத்தப்படுகிறது. இத்தகைய தகவல்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்ட போதிலும் இவை அதிகாரபூர்வ விசாரணைகளின் மூலமாக இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியமான ஒரு விடயமாகும். இலங்கை சட்ட கட்டமைப்பின்படி ஒருவர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் வரும் வதந்திகளா அல்லது உண்மையானவையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சுயாதீன விசாரணை அமைப்புகளுக்கே உண்டு. குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களின் சொத்துக்கள் குறித்து முறையீடு செய்யப்படும் பட்சத்தில் அவர்களின் வருமான ஆதாரங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உண்டு. பண மோசடி தடுப்புச் சட்டம், சட்டவிரோத வழிகளில் ஈட்டப்பட்ட நிதியை பயன்படுத்தி சொத்துக்கள் வாங்கப்பட்டதா என்பதை கண்டறியும் நிதி தணிக்கை வழிமுறைகள் இலங்கையில் நடைமுறையில் உள்ளன. சொத்து விவரங்களை வெளிப்படுத்துதல், மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொத்து விவரங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்ய வேண்டும் என்பது சட்டப்பூர்வ கடமையாகும். இதில் உள்ள குறைபாடுகளை இவ்வாறான சந்தேகங்கள் வலுப்பெற காரணமாக அமைகின்றன. வளர்ச்சியடைந்த ஜனநாயக நாடுகளில் தலைவர்கள் மற்றும் அவர்தம் பிள்ளைகளின் சொத்து விவரங்கள் பொது தளத்தில் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறது. பல மேலை நாடுகளின் முன்னாள் தலைவர்களின் குடும்பத்தினர் சாதாரண குடிமக்களைப் போலவே தங்களின் சுய உழைப்பில் வாழ்வதையும் அவர்களின் நிதியின் நடவடிக்கைகள் கடுமையான கண்காணிப்பில் இருப்பதையும் காண முடிகிறது. இலங்கையை பொறுத்தவரை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி முறையற்ற வகையில் சொத்து குவிப்பில் ஈடுபடுவதாக எழும் குற்றச்சாட்டுகள் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைத்தன்மையையும் நீதித்துறை மீதான மக்கள் நம்பிக்கையையும் பாதிக்கும் காரணியாக மாறிவிடுகிறது. புலனாய்வு இதழியலின் அடிப்படையில் தர்மத்தின்படி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் நபர்களுக்கு தங்களின் விளக்கத்தை அளிக்க முழு உரிமை உண்டு. தகம் ஸ்ரீசேன அல்லது அவரது குடும்பத்தினர் தரப்பிலிருந்து இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமாக மறுப்புரைகளோ அல்லது விளக்கங்களோ வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. அவர்களின் தரப்பு நியாயங்கள் அல்லது சட்டத்தரணிகளின் விளக்கங்கள் பெறப்படும் பட்சத்தில் மட்டுமே இந்த செய்தியின் முழுமையான இரு பக்கங்களும் தெளிவு பெறும் என்றும் சொல்ல முடியும். அரசியல் பிரமுகர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை வெறும் அரசியல் பழிவாங்கல் என்றோ அல்லது வெறும் வதந்திகள் என்றோ கடந்து சென்றுவிட முடியாது. அதே வேளையில் தகுந்த ஆதாரங்களின்றி ஒருவரை குற்றவாளியாக சித்தரிப்பதும் ஜனநாயகத்தின் பண்பாகாது. எனவே பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்க்கவும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் சம்பந்தப்படுத்தப்பட்ட தணிக்கை மற்றும் புலனாய்வு அமைப்புகள் சுயாதீனமான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தரப்பினர் தங்களின் நிதி ஆதாரங்களை வெளிப்படையாக அறிவிக்க முன்வர வேண்டும். உண்மைகள் சட்டபூர்வமாக வெளிக்கொண்டு வரப்படும் போது மட்டுமே வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நாட்டின் வெளிப்படைத்தன்மை பாதுகாக்கப்படும். இப்படியான ஒரு சூழலில் இலங்கையின் அரசியல் களத்தில் எழும் நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகள் மற்றும் தனிநபர்களின் திடீர் வெளிநாட்டு பயணங்கள் ஆகியவை வெறும் தனிப்பட்ட நிகழ்வுகள் அல்ல,
அவை ஒரு நாட்டினுடைய சட்ட கட்டமைப்பு மற்றும் நிதிசார் கண்காணிப்பு அமைப்புகள் எவ்வளவு தூரம் வலுவாக இருக்கிறது என்பதனை உரசி பார்க்கும் சோதனை களங்களாகும். குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் நபர்களை கடந்து இத்தகைய சம்பவங்கள் இலங்கையின் நிதி தணிக்கை அமைப்புகள் மற்றும் சட்ட நடைமுறைகளில் உள்ள எந்த மாதிரியான இடைவெளிகளை பயன்படுத்திக் கொள்கிறது என்பதை ஆராய்வது மிக முக்கியமாகும். இலங்கையில் 1975 ஆண்டின் 1ஆம் இலக்க சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தல் சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகள் தமது உயர் அரசு அதிகாரிகள் தங்களது சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பது சட்டபூர்வமான கடமையாகும். இருப்பினும் இந்த சட்டத்தில் உள்ள சில நடைமுறை சவால்கள் சட்டத்தின் நோக்கிய இலக்கை அடைய தடையாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கான வரம்பு. இந்த சட்டத்தின் கீழ் முக்கிய அரசியல்வாதிகள் தங்கள் சொத்துக்களை வெளிப்படுத்தினாலும் அவர்களின் வயது வந்த பிள்ளைகள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் பெயர்களில் செய்யப்படும் முதலீடுகள் மற்றும் சொத்து வாங்குதல்கள் பல நேரங்களில் நேரடியாக இந்த தணிக்கைகளுக்குள் வருவதில்லை. பல ஜனநாயக நாடுகளில் மக்கள் பிரதிநிதிகள் சொத்து விவரங்கள் இணையதளங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு கிடைக்கிறது. ஆனால் இலங்கையில் இந்த தரவுகளை பெறுவதில் பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் உள்ளன. ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட சொத்துகளின் மதிப்பு காலப்போக்கில் எவ்வாறு பல மடங்காக அதிகரித்தது என்பதனை தொடர்ச்சியாக கண்காணிக்கும் தானியங்கி தணிக்கை முறை இன்னும் முழுமையடையவில்லை. ஒருவர் மீது நிதி குற்றம் தொடர்பான சந்தேகங்கள் அல்லது விசாரணைகள் எழும்போது அவர் வெளிநாட்டுக்கு சென்றால் சட்ட ரீதியாக தடுத்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மிகவும் சிக்கலானவை. சர்வதேச போலீஸ் மூலம் ஒருவருக்கு சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டுமாயின் நாட்டின் நீதிமன்றத்தில் அவர் மீதான முறையான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இலங்கைக்கும் பிற நாடுகளுக்கும், உதாரணமாக ஆஸ்திரேலியா, பிரித்தானியா இடையே உள்ள நாடு கடத்தல் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மட்டுமே ஒருவரை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரிக்க முடியும். இதற்கு 2 நாடுகளும் நீதித்துறைக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் வலுவான சான்றுகள் தேவைப்படும். வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்படும் நிதியை திரும்பப் பெற நிதி புலனாய்வு பிரிவு சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட வேண்டியுள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மீதான குற்றச்சாட்டுகள் அரசாங்கங்கள் மாறும் போதெல்லாம் எழும் வழக்கமான அரசியல் ஆயுதமாக மாறாமல் இருக்க சுயாதீன அமைப்புகளின் பலம் இன்றிய அமையாததாக காணப்படுகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்வதில் ஏற்படும் காலதாமதம், சுயாதீனமான புலனாய்வு பிரிவும் விரைவு நீதிமன்றங்களும் அமைக்கப்பட வேண்டிய தேவையும் உண்டு. அதேபோல உள்நாட்டு இறைவரி திணைக்களம், தனிநபர்களின் வருமான வரி தணிக்கை முழுமையாக மேற்கொள்ளப்படாமை, அதே நேரம் சொத்து மதிப்புகளுடன் வரி செலுத்துதலை ஒப்பிடும் கணினிமயமாக்கப்பட்ட தணிக்கை தேவையாக இருக்கிறது. இப்படியாக தனிநபர்களின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்பதை ஆராய்வதோடு நின்றுவிடாமல் இத்தகைய சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்படும் சட்ட பலவீனங்களை சரி செய்வதை ஒரு முற்போக்கான சமூகத்திற்கு இழகாகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்தவும், அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொத்து குவிப்பதையோ அல்லது சட்டத்திலிருந்து தப்பிப்பதையோ தடுக்கவும் இலங்கையின் சட்ட அமைப்புகளும் தணிக்கை நிறுவனங்களும் அரசியல் தலையீடுகளின்றி சுயாதீனமாக தொழிற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.